கைஸ் கைஸ் நம்ம கூட கேகே சார் இருக்காரு. கேகே சார் சொன்னா நீங்க எல்லாருமே கேட்பீங்க. கேகே சார் எங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க வாழ்க்கையில? சார் நாங்க வந்து 200 சம்பாதிக்கிற உடன்பிறப்பா இருக்கோம் சார். இது ஒரு பழப்பா? வேற ஏதாவது உருப்படியாக பண்ணலாம்ல? சாப்பாடு இப்படி விட்டும் ஏதாவது உருப்படியாக பண்ணுறதுக்கு வழியை பாருங்க. உழைச்சி சாப்பிடுங்க. சரியா? காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீரன் குடித்தேன். அப்புறம் எங்கேருந்து உருப்பிடுறது? உடம்பெருப்பான உளுத்தம் பருப்பு மாதிரியே இருந்தால் அப்படியே. அப்புறம் என்ன படிக்கிறீங்க? முரசொலி. நான் தான் வழங்காமல் போயிட்டேன். நீங்களும் அந்த முரசொலியை படித்து தான் வழங்காமல் போனோமா? உருப்பிடுறதுக்கு வழியை பாருங்கப்பா. வேறு ஏதாவது பண்ணுங்கள். என் குடும்பத்தில் எவனும் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டது இல்லை. நீங்களாவது உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுங்கப்பா. உடம்புல ஒட்டும். சரி, உங்களுக்கு என்ன வரணும்? கருணாநிதியாக வரணும். ஐயோ, திருட்டு பயலாக வரதுக்கா இவ்வளோ பாடுபடுறீங்க? நான் உதயநிதியாக வரணும். பிஞ்சிலே பழுத்திருச்சு. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வரட்டா? தேங்க்யூ கேகே சார். வணக்கம் இடமலம் நேயர்களே. மழலைகளோட அந்த அழகான கியூட்டான ரீல்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வைரலாக இருக்காரு நம்மளோட ரீல்ஸ் மன்னன் ஸ்டாலின் அவர்கள். வைரஸாக இருக்காரு, வைரலாக இல்லை, வைரஸ். அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸ் மன்னன் இல்லை, ரீல் மன்னன். வைத்தறிச்சல். சரி, டெல்லிக்கு ஒரு ராகுல் காந்தினா தமிழ்நாட்டு அரசியல்ல உயிரோட இருக்க ஒரு ராஜீவ் காந்தியா இருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதுவும் எந்த மாதிரி ராஜீவ் காந்தி? அந்த காலத்து ராஜீவ் காந்தி. என்னங்க? அதாவது 1970களில் ராஜீவ் காந்தி மாதிரி அந்த பெண்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புறது. 2026 பத்தி பேசுங்க. இப்போ வந்து பெண்களுக்கு மெசேஜ் அனுப்புறது. அப்பொழுது என்னன்னாக்கா செய்தி வாசிப்பாளரை மவுண்ட் ரோடில் துரத்திட்டு ஓடுறது. இது மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ப நடந்து கொண்டிருக்கிறார் ராஜீவ் காந்தி மேட்டருக்கு அப்புறம் வருவோம், பேசுவோம். நிறைய பேசணும் ராஜீவ்காந்தி மேட்டரு. சீட்டாக்களுக்கு சீட்டை பிரிச்சு கொடுப்பார் ஸ்வீட்டா. இவர் ஒரு சீட்டிங் சீனாத்தானா? ஏன்? ஏன்னா சீட்டிங் பண்றது தானே அவர் முழு நேர வேலையே. பாருங்க, எக்ஸ்ட்ரா சீட் கொடுத்து சிறுத்தை செட்டில் பண்றாரு பாருங்க. அது அவங்களுடைய குலத்தொழிலே ஆச்சு. கோயம்புத்தூர், தூத்துக்குடி, சென்னைன்னு முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களை பத்தி தான் பேச்சு. ஆமாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாலியல் பலாத்காரம், ஒவ்வொரு இடத்துலையும் கூக்குரல், ஒவ்வொரு இடத்துலையும் அழுகுரல். எல்லாரும் வந்து ஐயோ உனக்கு ஓட்டு போட்டு இந்த நன்மைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அதே தான் பேச்சு. தமிழ்நாடு வளரட்டும், நம்ம ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க? அதோட நம்ம கதையெல்லாம் முடியட்டும் அப்படின்னு அதையும் பாட வேண்டியது தான். பெண்களுக்கு இவர் கிச்சன்ல இருக்கும் சிலிண்டர் மாதிரி, ஆண்களுக்கு பைக் ட்ராக்ல இருக்க பெட்ரோல் மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸ். மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கு அவர் பையன் குடிச்ச பால்டைல் மாதிரி. மொத்தத்துல முஸ்லீம்களாம் வந்து பாத்தீங்கன்னா நோம்பு முடிஞ்சு நோம்பு திறக்கவே மாட்டாங்களாம். ஏங்க இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுங்கன்னு கேட்டா ஸ்டாலின் அவர் கூட ஆட்சியில எங்க வயிறு எப்பவுமே நிரம்பி இருக்கே, எப்படிங்க பசிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடுவாங்க ஈஸ்டர். மொத்தத்துல தமிழ்நாட்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு இவர் ஒரு பாஸ்டர், தென்னகத்தின் புத்தர், தமிழக அரசியலின் சித்தர். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இவர் வந்து கடைஞ்சி எடுத்த சுட்லர். ஆனா முஸ்லிம்ஸ் வைக்கிறாங்க நோம்பு. நீ வந்து அதாவது இல்ல 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 என் மனசு சரியில்லையா காது சரியில்லையான்னு சொல்லுங்க. நீ வந்து உண்மையே சொல்லு அப்படின்றதான் சொல்ல வந்த. சொல்லு, நில்லு, பல்லு, தள்ளு, மில்லு, தள்ளு 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 இந்த பஸ் எல்லாம் தள்ளுற மாதிரி. நோம்புல இருந்து சம்பந்தமே இல்லாம சொல்லு கில்லுன்னு என்னங்க எனக்கு புரியவே இல்லை. சரி, ஓகே. மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு சந்தோஷத்துல இருக்கிறப்போ, அதாவது யாரோ ஒருத்தங்க சந்தோஷத்துல இருக்கப்போ யாரோ ஒருத்தங்க வயிற்றுச்சலோட இருப்பாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலக நீதி. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. சில பேருக்கு வயிறு மட்டும் சந்தோஷமா இருக்கு, மற்ற தமிழ்நாட்டும் வயிற்றுச்சல் தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல கச்சா எண்ணெயை வந்து நிறுத்திட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிஷோர் அவருடைய வயிற்றை தோண்டி பார்த்தா அப்படியே எரிபொருள் நிரம்பி இருக்கும். ஏன்னா பத்தி எரியுது ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில. அந்த அளவுக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில் அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடுகிறது. ஆமா, அந்த தேனாரும் பாலாட்டி அவர் வயிற்றுக்குள்ள கொட்டி அந்த நெருப்பு அணைங்கப்பா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்நேரம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து கிஷோர் அவர்களுக்கு ஜுரம் வந்துடும். அதனால கிஷோர் வரப்போகுது என் கையை எடுக்குதுன்னு அப்படி நானா பண்றேன். ஹலோ, ஸ்டைலா பண்ணதா சும்மா என்ன இப்படி இப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு கொசுக்குள்ள ஏவி விட்டு உங்களை கடிக்க வைக்கணும். எல்லா வாட்டியும் தப்பு தப்பாவே பேசுறீங்க, தப்பான ஆக்ஷன்ஸே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பெண்களோட பாதுகாப்பு இல்ல, குழந்தைகள் சிறார்கள் பாதிக்கப்பட சொல்லிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்க அப்படி ஸ்டாலினோட ஆபீஸை தேடி வருது. சரியா? கதவை தட்டணும்னு யாரும் யோசிச்சு பாருங்களேன். we have all been in media field. சரியா? நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம், குழந்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க. சூப்பர் சிங்கரே வந்து நம்ம வந்து எடுத்தோம். சரி, ஏன் எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களை வந்து நீங்க வந்து சாங்ஸ் வந்து அடல்ட் சாங்ஸ், ஒரு
12 வயது குழந்தைய வந்து ம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆசையில் காதலை தூது விட்டு அப்படின்னு பாட வைக்கிறாங்க. ம், ம், 12 வயசு குழந்தை ம், அது பாடுது. சரியா? அதுக்கு இந்த மால்குடி சுபா இந்த மாதிரி நிறைய பேர் Judges. ஜட்ஜஸ் இவங்க எல்லாம் வந்து நீ இன்னும் உணர்ச்சி பூர்வமாக பாடணுமா? என்ன உணர்ச்சி பூர்வமாக 12 வயசு குழந்தை என்ன உணர்ச்சி பூர்வமாக பாடும்? ஆசையில் காதலை தூது விட்டு அது பாட்டு நீங்க உங்களை மாதிரி உணர்ச்சி எல்லாம் படம்ல, ஆசைய காத்துல தூது விட்டு, இதான் உணர்ச்சி. எப்படி செமையா இருக்கா? காலின் மூஞ்சிக்கு ஓட்டு போட்டு அப்படின்னு இதெல்லாம் விளங்குமா? இல்லை நான் என்ன வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களா இருக்க விடுங்க. குழந்தைங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் நார்மலைசிங் தி ஃபேக்ட் தட் அவங்கள வந்து நீ அடல்ட் அளவுக்கு யோசிக்க வைக்கிறீங்க. அப்படி தான் கொண்டு போகணும். சரியா? அப்போ என்ன இருக்கும், சில்க் ஸ்மிதா மாதிரி நீ வந்து ம். டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, பாடிக்கிட்டே சூப்பர் சிங்கரில் சொல்கிறீங்க அப்படின்னா, அது என்ன மாதிரி ஆடும்? அது என்ன மாதிரி டான்ஸ் ஆடும்? என்ன மாதிரி பாடும்? இப்போ நான் ஐம் நாட் ட்ரைங் டு சுஸ்மிதா வந்து தவறான நபர்னு நான் சொல்ல வரல. பட் வாட் இஸ் அடல்ட் கண்டென்ட் இஸ் அடல்ட் கண்டென்ட் இல்லையா? இதுல என்ன அடல் கண்டென்ட் இருந்துச்சுங்க? எனக்கு புரியல. இல்ல, 2 இல்லங்க. குழந்தைங்க போயிட்டு சிஎம் ஆபீஸர் தட்டுறாங்க. ரீல்ஸ் குழந்தைய வச்சு குழப்பம் நடத்துறதே தப்புங்க. குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் போட்டு குழப்பம் நடத்துறது தப்பு. அவர் என்ன சரியா? பேசினார் அதுல? என்ன பேசினார் என்ன சொல்லுங்க. பேசுனாரு? குழந்தைங்களை வந்து கூப்பிட்டாரு. முதல்ல குழந்தைங்களை எப்பவுமே வந்து நீ தப்பு பண்ற அப்படின்னு ஓடிறான். கூப்பிட்டு நிக்க வச்சு அதே மாதிரி ரீல்ஸ் போஸ்ட்ல வச்சு என்ன பண்ற, ரீல்ஸ்லாம் போட்டா படிக்கணும், படிக்கல வந்து முக்கியம் அது அப்படின்னு சொல்லி. சொல்றத நீ என்ன பெரிய பட்டதாரியா? நீ யாரு முதல்ல? நீ உங்க அப்பன் பேரை சொல்லி நீ முதலமைச்சராக இருக்க. இல்லைன்னா நீ எப்படி ஆயிருக்க முடியும்? அங்கே வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியே. இதே தமிழ்நாட்டில் இதே வயது ஒத்த குழந்தைகள் சரியா எத்தனை பேர் சீரழிக்கப்படுகிறார்? இதை பற்றி ஏதாவது நீ யோசிச்சியா? இல்லை ஏதாவது ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசங்க எத்தனையோ அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களால் அந்த அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக முடியல. ஏன் போக முடியல? உள்ளே போனாலே பயமாக இருக்கு, மிரட்டுறாங்க, அடிக்கிறான், இல்லை அடிக்கிற மாதிரி வரான், த்ரெட்டனிங்காக வரான். ஏன்? போதை கலாச்சாரம் பரவி இருக்கு. இதையெல்லாம் ஏதாவது செஞ்சியா நீ? வெக்கமே இல்லாமல் ரீல்ஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சரா? இதான் உன் வேலையா? முழு நேர வேலையா இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது? இல்லை டிடி மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு எங்களுக்கு அப்படியே உங்களுடைய அந்த காலை உணவு நாங்களும் ஸ்கூலுக்கு போகக்கூடாதா, அந்த காலத்துக்கு நாங்களும் திரும்பி போக முடியாதா அப்படின்னு ஏங்க வைக்கிறோம். இப்படிலாம் பேசுகிறது தான் உன்னுடைய வேலையா? முழு நேர வேலையா? ஸ்டண்ட் அடிக்கிறது மட்டும்தான் உன் வேலையா? எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அரசு பள்ளிக்கூடங்களில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. சரி, அரசு பள்ளிக்கூடங்களை விடுங்க, குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். அதையெல்லாம் பார்க்குறது உனக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. 47 குழந்தைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து காலை அந்த உணவு பள்ளி விழுந்துருச்சு. விழுந்து அவங்கெல்லாம் வந்து வாந்தி மயக்கம் வந்து அவங்கெல்லாம் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதை உன்னுடைய கும்பல் வந்து மீடியாவில் வராத பார்த்துக்குது. ஏஎன்ஐயில் போடுறான். ஏஎன்ஐயில் போட்டதை வேறு எந்த மீடியாவும் எடுக்கல. நான் கேட்குறேன், எந்த மீடியாவும் எடுக்கலன்னு ஸ்மிதா பிரகாஷ் யார் ஏஎன்ஐயோடைய அந்த ஓனர் அந்த அம்மா வந்து எனக்கு பதில் சொல்கிறாங்க. எப்படி நீ எந்த மீடியாவும் எடுக்கலன்னு சொல்லலாம்? என் மீடியாவிலே 100 பேர் இருக்காங்க, 100 மீடியா அவுட்லெட் இருக்காங்க. நான் கேட்டேன், ஏம்மா 100 மீடியா அவுட்லெட் இருக்காங்க, தமிழ் மீடியாவில் எவனா எடுத்து போட்டானா? ஏன் போடலை? இந்த நிலைமையில தான் இங்கே தமிழ்நாடு இருக்குது. இந்த நிலைமையை மூடி மறைக்கிறதுக்கு ரீல்ஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா? அதுல கேமியோ பண்ணார் அன்பில் மகேஷ் அமைச்சர் பார்த்தீங்களா? அவன் நான் தான் திருப்பி சொல்கிறேனே, அவன் பாபா மர்கையா? சரியா? அவன் அந்த 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 நோக்கத்தோடு தான் இருக்கான். நாயகன் படத்தில் வர பாபா மர்கையா கேரக்டர் தான் இந்த அன்பில் மகேஷ். அவன் வந்து உதவாநிதியை முடிக்காமல் விட மாட்டான். சரியா? அவன் வந்து கல்வி அமைச்சரான். அவர் கேக்குற ரீல்ஸ் போடுற குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீ முதல்ல நிறைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி 16 வயதுகளுக்கு உட்பட்ட கர்நாடகா குழந்தைகள் வந்து சோஷியல் மீடியா பயன்படுத்துறது தடை விதிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரியா? நீ என்னடான்னா ரீல்ஸ் போடுற குழந்தைய வச்சு அவன் பிழப்பு நடத்துறதே தப்பு, அவனை வச்சு நீ பிழப்பு நடத்துறிய. வெக்கமா இல்லை உனக்கு? இல்லைங்க, பொறுப்பான கொஸ்டின் தான் கேட்டார் அன்பில் மகேஷ். குழந்தைங்க கிட்ட காலை உணவெல்லாம் ஒழுங்கா போடுறாங்களா? ரீல்ஸ் போடுற குழந்தைங்க காலை உணவு சாப்பிட்டு தான் வராங்களாம பள்ளிக்கூடங்களில். வெக்கமாக இருக்காது? இவன் பையனை வச்சு பேச வேண்டியதான். இவன் பையன் மட்டும் ஃப்ரெஞ்சு படிக்கணுமா? இவன் பையன் மட்டும் பயங்கரமாக இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லலாம் படித்து மேலே வரணுமா? ஆனால் மற்ற குழந்தைங்களாம் காலை உணவு சாப்பிட்டாங்களா? நீ எகத்தாளமாக இவன் கேட்பானா? அது யார்? ரீல்ஸ் போடுற குழந்தைங்கள பார்த்து கேட்பானா? போய் கேளுடா ராஸ்கல், போய் அந்த இவனை கேளு,
அந்த பள்ளிக்கூடங்களை போய் கேளு, அரசு பள்ளிக்கூடங்களுக்குள்ள நுழைஞ்சு கேளுடா. கேட்குறியா நீயே? இல்லைல்ல. சரி விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன்லாம் ஆகலை. இந்த கூத்தையெல்லாம் மக்கள் பார்த்து காரி துப்புவார்கள் என்பது கூட அவங்களுக்கு தெரிய ஏங்க மாட்டேங்குது. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு வேணும்ட்டே எதிர்த்து கேட்கணும், வெறுப்பு ஏத்தணும்னு கேட்கல. கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்டாலின் சார் நீங்க ரொம்ப கியூட், ஸ்டாலின் சார் சிறப்பா செயல்பட்டு அதான் நான் சொல்றேனுங்க. என்னங்க இது? ஸ்டாலின் சார் இது வந்து கருணாநிதி காலத்தில் நடக்கக்கூடியது. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் நிறைய கூட்டத்துக்கு போவார். அப்போ கூட்டத்தில் பார்க்கும்போது அவரை வந்து ஒரு பொன்னிற மேனியுடன் வரக்கூடிய ஒரு 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 பிரைட்டாக வரக்கூடிய ஒரு சூரியன் மாதிரி தான் எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. அப்படின்றத எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுனால கருணாநிதி செட்டப் பண்ணி ஆளுங்களை அனுப்புறது ஒரு 20 பேர். பாரு தலைவர் எப்படி தகன்னு மின்றாரு பாரு. யார் அது? அப்படின்னு கருணாநிதி மின்றாராம். என்னத்தை மின்றது? வெயில் அடித்தா தலையிலேருந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும், வேற என்னத்தை மின்றது? ஆனால் செட்டப் பண்ணி ஆளுங்களை அனுப்புறது. சரியா? இது கருணாநிதி காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கருணாநிதி தகன்னு மின்றாரா? அதாவது தகரத்துக்கு கருணாநிதியின் பெயர் வச்சா தகன்னு மின்னும். அதுதான் சொல்றேன். தகரத்துக்கு கருணாநிதியின் பேரை வைத்தா அந்த தகரமும் திருடும். இன்னும் வேணா சொல்லுங்க. சரியா? தகரத்தை தாங்க திருடுவாங்க, தகரமே திருடும். தகரமே திருடும் அந்த அளவுக்கு. சரியா? அப்போ இந்த 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 எண்ண ஓட்டம் அந்த குடும்பத்தில் என்றைக்குமே மாறாது. இப்படியே வெட்டி விளம்பரம், முழு நேரமும் வெட்டி விளம்பரம் செய்து கொண்டு கழித்தா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு தேதியும் அறிவிச்சாச்சு. நீ வந்து பொம்மை முதலமைச்சராக இத்தனை காலம் இருந்தாய், இனிமேல் அதிகாரப்பூர்வமான பொம்மை முதலமைச்சராக இருக்க போகிறாய். தேர்தல் ஆணையம் தான் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துருச்சு, அந்த கட்டுப்பாடுக்குள்ளே வந்துருச்சு. விதிகள்லாம் வந்துடும், கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் வந்துடும். சரியா? இதோட உன் ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டது. இதுக்கு மேலே நீ தொடர்வதற்கு வாய்ப்பும் கிடையாது. மிஞ்சி போனால் காப்பந்து முதலமைச்சர் வேணால் சொல்லிக்கலாம். இவ்வளவுதான் நீ. சரி, இன்னைக்கு இருக்கிற ஏஐ யுகத்தில் என்னென்னோ பண்ணுறாங்க, அதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு அப்பாவியை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேரை போட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி பெண்கள் கிட்ட பேசுகிற மாதிரி என்னங்க மேக்ஸ் ஈக்குவேஷன்லாம் யாருங்க போயிட்டு ஃப்ளோட் பண்ணுறப்போ கேட்பா? நான் திரும்பி சொல்கிறேங்க. ராஜீவ்காந்தி அவர்களை போய் நேற்றுக்கே எனக்கு காணொலியில் போட்டேங்க. இதெல்லாம் திமுகல அடிப்படை தகுதிங்க. இடுப்பு கிள்ளணும், என்ன பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கணும், இதெல்லாம் வந்து திமுகவில் சேருவதற்கான அல்லது திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒரு அமைச்சராகவோ ஏன் முதலமைச்சராகவோ வருவதற்கு கூட இதெல்லாம் அடிப்படை தகுதிகள். சரியா? இதெல்லாம் இருந்தால் தான். ராஜீவ்காந்தி என்ன பண்ணார்? கட்சியுடைய கோட்பாடுகளை பின்பற்றினார், அவ்வளோதானே. கடமை, கண்ணியம், தட்டுப்பாடு, அதை வந்து நம்ம தட்டுப்பாடு அதை வந்து அவர் வந்து பின்பற்றினார், இவ்வளவுதானே. என்ன தப்பு பண்ணிவிட்டாப்புல? இது ஒரு பெரிய மேட்டராக பேசுகிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா இந்த நார்மலைஸ்ன்ற வார்த்தையை நிறைய இப்போ எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றதுனால நானும் பயன்படுத்துகிறேன். இது ரொம்ப ரொம்ப சகஜமாகிடுச்சு. இப்படி எல்லாம் செய்தால்தான் நீ வந்து அரசியலில் இருக்க முடியும், திமுகவில் இருக்க முடியும். திமுகவில் இருந்தால் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது தானே. இன்ஃபேக்ட் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணுன்னாக்க, ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், நேற்றுக்கு காணொலியில் சொல்லியிருப்பேன் நான், ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்ற மாதிரி கருணாநிதி சமாதியில் போய்ட்டு ராஜீவ்காந்தி தயிர் விட தாத்தா திருட்டு தயிர் விட தாத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், என்ன பெண்களிடம். ஆமாங்க, நீ முரசொலி பேப்பர் வைக்கிற கருணாநிதி மேலே வந்து படிச்சுட்டு திருப்பி படுத்துக்கிறாரா? யாருமே வாங்கலாம், அங்கேயே கொண்டு போய் வைக்கலாமே நிற்கிறேன். அது ரைட்டு, யாருமே வாங்கலாம். அட்லீஸ்ட் குழந்தைங்க பாத்ரூம் போனால் தொடக்கத்துக்காக பயன்படுத்தலாம்ல. சரியா? இப்போ என்னன்னா நீ அடிப்படை தகுதியை பெற்று விட்டாய். ஆனால் எனக்கு என்னன்னா கருணாநிதி குடும்பத்தில் இருக்கவங்க உன்னை உடன்பிறப்பே உளுத்தம்பிறப்பேன்னு சொன்னதுனால நீ கருணாநிதி குடும்பமே நினச்சிட்டியா? ரஸ்கல். கங்கா தன்னை சந்திரமுகியாகவே நினைத்து கொண்டார் அப்படின்ற மாதிரி நீ நினச்சிட்டியா நீயே? அப்போ அந்த அளவுக்கு நீ போவியா அப்படின்ற கேள்வி வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? வெளியிலிருந்து ஆட்கள் கிடையாது. இதை போட்டு கொடுத்தது முழுக்க முழுக்க திமுகக்குள்ளே இருக்கக்கூடியவர். அதை தாங்க நானும் சொல்கிறேன். உட்கட்சியிலே அவரோட வளர்ச்சி பிடிக்காம நிறைய பேர் சாதிங்க. அதை தாங்க நான் சொல்கிறேன். இந்த பக்கம் சில்மிஷம் பண்ணுற ஒரு கும்பல், இந்த பக்கம் சில்மிஷம் பண்ணுற ஒரு கும்பல். சில்மிஷம் 1 சில்மிஷம் 2க்குள்ளே பிரச்சனை. சரியா? சில்மிஷம் 1 சில்மிஷம் 2வை போட்டு கொடுத்துச்சு. இப்போ சில்மிஷம் 2 சில்மிஷம் 1ஐ போட்டு கொடுக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்களுக்குள்ள பிரச்சனை. 7 அரசனும் திறக்காம பாருங்க, ஒரு ஃப்ராடு பை. சரி, 1000 லைட்ஸ் எம்எல்ஏ. அவன் பார்த்தீங்கன்னா அவன் மாசு சார் இருக்கார் இல்லையா, அந்த மாசு சாரோடைய பையன் அவங்க கூட சேர்ந்து சைனாவுக்கு போய் அங்கேருந்து எக்யூப்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பெரிய மோசடியில் ஈடுபட்டாங்க. ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு மோசடியில் ஈடுபட்டாங்க. அதில் அரசு பணம்
பல 100 கோடி ரூபாய் வந்து அடிச்சிட்டாங்கன்றீங்க. அடிச்சாங்க. சரியா? அந்த கும்பலை வந்து ஹனி ட்ராப் பண்ணி மாட்டி விட்டது இந்த ராஜீவ் காந்தி. ஓ! அதுக்கு பதிலுக்கு ராஜீவ் காந்தியை ஹனி ட்ராப் பண்ணி மாட்டி விட்டது இந்த கும்பல். பூ பெயர் கொண்ட அந்த பெண். அவங்க தான் வந்து இதில் வந்து சிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தகவல் வருது. இதில் பாருங்கள், சொல்லி வைத்த மாதிரி விகடன், மாலைமலர், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலேயும் கொண்டு வராங்க. யார் செய்தி கொண்டு வர முடியும்? இன்றைக்கி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? கரெக்டு. திமுக தான். அப்போ உங்களுக்குள்ளேயே பிரச்சனை, யார் பெரிய பொறுக்கின்ட்டு. சரியா? அதில் இந்த பொறுக்கி பெரிய பொறுக்கியா, இந்த பொறுக்கி பெரிய பொறுக்கியானா, எந்த பொறுக்கி சாமர்த்தியமான பொறுக்கியாக இருக்கணும், அந்த பொறுக்கி வந்து இவன் பொம்பளை பொறுக்கின்னு இவன் வேணால் சொல்லுவான், அவன் பொம்பளை பொறுக்கி. மொத்தத்தில் பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் அந்த இயக்கத்தில் மிக சகஜமாக புழங்குவார்கள் அப்படின்றது தான் மீண்டும் நிரூபிக்கிறது. எந்த பொறுக்கி எங்கே இருந்தாலும் பெரிய பொறுக்கிங்கெல்லாம் திமுகவில் இருப்பாங்கன்னா அவங்களாம் ஓட்டு பொறுக்கிகளாக இருந்து பெரிய பொறுக்கிகளாக மாறி ஓட்டுகளை பொறுக்கி, ஆமாம் அவங்க தான் பெரிய பொறுக்கி நீங்கள் ஒத்துக்கிட்டு தோல்வியை நீங்கள் சீக்கிரமாக ஏற்றுக்க போகிறீங்க. என்பது தூவா கூட போடலாம். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த இலக்கண அறிவுரையோட நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பல விஷயங்கள் கிஷோர் அவர்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஆசை இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வசை மட்டுமே வருவது என்பதால் அவரை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு திருப்பி நாளைக்கு இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி.